12th காமர்ஸ் சாப்டர் 9 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லெசனில் இருக்கிற லாங் ஆன்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதை வந்து நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர்லேயே பார்த்துருக்கோம். அதில் நம்ம 3 பாயிண்ட் வரைக்கும் படிச்சிருந்தோம். அது என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் மூவபிள், ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேன் ஒர்க் அஸ் எ டெம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் எமோஷனல் பீயிங். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் லிவ்ஸ். ஸோ இருக்கிற ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் கேபிட்டல், ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு ரிசோர்ஸ்னால் அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் தான். அடுத்த பாயிண்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிரியேட்டட் ஆல் அதர் ரிசோர்ஸஸ். ஸோ மற்ற எத்தனை ரிசோர்ஸ் இருந்தாலும் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், டெக்னிக்கல் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் கீழே பார்க்குறோம். ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் மூவபிள், human resources can work as a team, human resources are emotional being, human resources is the only factor of production that lives, human resources created all other resources. Next ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா describe the significance of human resource management சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 70 இருக்கு. 5 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டு ஐடென்டிஃபை த மேன் பவர் நீட். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளோ பேர் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக டிசைட் பண்ணோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டால் தான் முடியும். ஸோ த நம்பர் ஆஃப் மென் ரெக்வயர்ட் ஆர் டு பி ஐடென்டிஃபைட் அக்யூரேட்லி டு ஆப்டிமைஸ் த காஸ்ட். ஸோ நமக்கு செலவு அதிகம் எடுத்து விடாமல் எத்தனை பேர் கரெக்டாக வேணுங்கிறத முடிவு பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டு இன்கார்பரேட் த சேஞ்ச். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சேஞ்ச் வருது, ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக அங்கே இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் இருப்பாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே தேவை. மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு என்ஷூர் த கரெக்ட் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த மேன் பவர். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அட் எனி டைம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஷுட் நாட் சஃபர் ஃப்ரம் ஷார்டேஜ் ஆர் சப்ளஸ் ஆஃப் மேன் பவர். ஸோ ஆளுங்க வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ 5 பேர் வேலை செய்யணும்னா அந்த இடத்துல 3 பேரும் இருக்கக்கூடாது, 8 பேரும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஷார்டேஜ் சப்ளஸ் இல்லாமல் கரெக்டான ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ அவ்வளோதான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் டு செலக்ட் த ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப். Human resource management ensures the right talent available for the right job so that no employee is either underqualified or overqualified. ஒரு பொசிஷனுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் தான் ஆள் எடுக்கணும். அதிகமாகவும் ஓவர் குவாலிஃபைடும் எடுக்கக்கூடாது, அண்டர் குவாலிஃபைடும் எடுக்கக்கூடாது. லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா டு அப்டேட் த ஸ்கில் அண்ட் நாலேஜ். Managing the human resources play a significant role in the process of employee skill and knowledge enhancement to enable the employees to remain up to date through their training and development program. ஸோ எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸே பாருங்கள், கொரோனா டைமில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. எல்லாருமே ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ எல்லா மேனேஜ்மெண்ட்லையுமே அப்பப்போ வந்து தேவைப்படுற நேரத்தில் ஸ்கில் அண்ட் நாலேஜை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு இந்த ஹெச்ஆர்எம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது கீழே ப்ரொக்யூர்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன், ரிட்டன்ஷன், இன்டெகிரேஷன், மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.